உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கத்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் பூவாக பூத்து காய்க்கணுமா அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2.5 to 3 மில்லி சீவிட் எக்ஸ்ட்ராக்டு கடல் பாசியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா போரான் வந்து ஒரு 2.5 கிராம் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுங்க. பூவாக பூத்து குழுங்கும், சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பூ வந்து பிஞ்சாக செட் ஆகணுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மில்லியும் கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு 1 கிராம் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுங்க. பக்காவான ரிசல்ட் இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.